லட்டு இல்லாத தீபாவளியாங்க. அதுவும் இன்னைக்கு தொட்ட உடனே உடைஞ்சு போற அளவுக்கு சாஃப்டான ஜூசியான ஒரு லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேங்க. எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. இப்ப நான் காமிக்கிறது 1/2 கிலோ கப்புங்க. ஆனா மாவு 1/4 கிலோவே பாத்தீங்கன்னா இதுல 2 கப்பு வரும். ஏன்னா மாவோட வெயிட் கம்மி. இதே வந்து அரிசி, பருப்பு, சர்க்கரை எல்லாமே இதுல 1 கப்பு போட்டாவே 1/2 கிலோ. ஆனா மாவு மட்டும் 2 கப்பு போட்டதாங்க 1/2 கிலோ. நீங்க கொஞ்சமா செய்யற மாதிரி இருந்ததுன்னா சின்ன கப்ல கூட அளந்து எடுத்துக்கலாம். 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். 1 கிலோ மாவுக்கு 1.25 கிலோ சர்க்கரை தாங்க அளவு. இப்ப நான் 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். 650 கிராம் சர்க்கரை வேணும். இப்ப நான் காமிச்ச பாக்கெட் பாத்தீங்கன்னா 1/2 கிலோ பாக்கெட். கரெக்டா 1 கப் இருக்கு பாருங்க. இப்ப ஜீரா காய்ச்சிருக்க இந்த 1 கப் சர்க்கரையை உள்ள சேர்த்துக்கலாம். கூட ஒரு சின்ன டம்ளர்ல 1 டம்ளர். ஏன்னா 650 கிராம் அப்படிங்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வேணும்ன்றதுனால 1 டம்ளர் சேர்த்திருக்கேன். அந்த டம்ளர் 150 கிராம். அதே கப்ல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் கரைச்சிக்கலாம். வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா கடலை மாவு கலர்லயே லட்டு நல்லா தான் இருக்கும். கம்பி பதம் வரைக்கும் விட்டீங்கன்னா லட்டு ஹார்ட் ஆயிருங்க. அதனால நம்ம இந்த ஜாமுனுக்கு வைப்போம் பாருங்க, லைட்டா பிசு பிசுன்னு வந்தாவே ஆஃப் பண்ணிரும் பாருங்க. அந்த இடத்துல ஆஃப் பண்ணிருங்க. கரண்டியில அப்படியே எடுத்து ஊத்தி பார்க்கும்போது எண்ணெய் வழியிற மாதிரி வழிஞ்சதுனாவே ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஜீரா ரெடி ஆயிருச்சு. மாவு கலக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எண்ணெய் ஊத்தி அடுப்புல சிம்ல வச்சுக்கலாம். இந்த மாவோட 2 சிட்டிகை உப்பு, 2 சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துட்டு நான் மாவு எடுத்த அதே கப்ல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து முதல்ல கலக்குறேங்க. இது நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்துரும். 1 கப் பத்தாது, இன்னொரு 1/4 கப். 2 கப் மாவுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சரியா இருக்கும். நல்லா கலந்துக்கலாங்க. கொஞ்சம் நல்லா தோசை மாவு பதத்துக்கு வரணும். ரொம்ப கெட்டியா இருந்தாலும் சீக்கிரமா வைக்காது, ரொம்ப தண்ணியா இருந்தாலும் பூந்தி சரியா வராது. எண்ணெய் சூடா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நான் இன்னைக்கு சின்ன ஓட்டை இருக்கிற பூந்தி கரண்டி எடுத்திருக்கேன். ஒரு 2 கரண்டி மாவு எடுத்துட்டு ஊத்திட்டு லைட்டா மட்டும்தாங்க தட்டி விடணும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா பெருசு பெருசா வரும். லைட்டா தட்டி விட்டுட்டு அப்புறமா கடைசியில லைட்டா தேய்ச்சி விடணும், ப்ரெஷர் கொடுக்காம. கொஞ்சம் எண்ணெய் கொதிக்கிறது அடங்கினதுமே எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியா ஃப்ரை ஆயிரும். அது நல்லா இருக்காது லட்டுக்கு. ஹை ஃபிளேம்ல வைக்க கூடாதுங்க, மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. எடுக்கிற பூந்திகளை அப்படியே நம்ம ஜீரால போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 செகண்ட் விட்டுட்டு அடுத்த அடசல் போடுங்க. அப்பதான் எண்ணெய் கொஞ்சம் சூடாகும். மிதமான சூடுல எண்ணெய் வச்சுக்கோங்க. ரொம்பவும் புகை வர அளவுக்கு சூடாக கூடாது. மாவு எல்லாமே பூந்தியா சுட்டு நம்ம ஜீரால போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஒரு 2 மணி நேரம் ஊறட்டுங்க. ஊறினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நல்லா கை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நான் எப்பவுமே பூந்தி சுட்டு எடுத்துட்டு மிக்சியில ஒரு அடி அடிச்சுட்டு ஜீரால போடுவேன். ஆனா நான் இன்னைக்கு அதை பண்ணல. அதனால நல்லா ஊறினதுக்கு அப்புறமா கையில கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஏலக்காய் தூள், 4 ஸ்பூன் நெய்ல முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிக்கலாம். இப்ப பாகுபதம் அதிகமாயிருச்சு அப்படின்னா ஜூசியா வராதுங்க. சில சமயம் பாத்தீங்கன்னா சக்கரையா இருக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லைங்க. இந்த நெய் காய்ச்சின கரண்டிலேயே ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு இதோட சேர்த்திட்டீங்கன்னா அந்த சர்க்கரை வந்து இலகிரும். அதுக்கப்புறமா நீங்க கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிச்சுக்கலாம். சாஃப்டான லட்டு ரெடி ஆயிருச்சு. உருண்டைகள் பிடிச்சு வச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் நெய் லைட்டா சூடு பண்ணிட்டு திரும்பி அந்த உருண்டைகளை பிடிச்சு வச்சீங்கன்னா நல்லா நெய் வாசத்தோட இருக்கும்.